எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. பாரம்பரியம் என்றாலே தனி சிறப்புதான். அந்த பாரம்பரியத்தை கையாண்டு பலருக்கும் சிறப்பாக அதனை அளிக்கும் பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர், ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே பசுபதி ஐயா அவர்களை ஏடிஎம் பின் எண்களும் 6 இலக்க எண்களின் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பு ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது ராஜநிலை டிவி சேனலில் நம்மளுடைய மாதாந்திர கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு முன்னால் பேசிய அனைத்து ராஜநிலை ஜோதிடர்கள் அனைவருக்குமே நல் வணக்கத்தையும் நன்றியையும் கூறி, இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தை ஐயா அவர்கள் இந்த ராஜநிலை எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை மக்களுக்கு சென்றடைய வேண்டும், மக்களும் முன்னேற வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நல் நோக்கத்தில் இதை தொடர்ந்து முயற்சி பண்ணி இந்த கருத்தரங்கம் மூலமாக பல ராஜநிலை ஜோதிடர்களை அவர்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் மக்களுக்கு தெளிவாக சொல்ல ஐயா அவர்கள் நடத்தி நமக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கி மக்களுக்கும் நல்லது செய்யக்கூடிய இந்த சேவை ஐயா என்றென்றும் தொடர வேண்டும். அவருக்கும் ஒரு வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லி, என்னுடைய குருநாதர்கள் அனைவரையும் வணங்கி, நாம் இப்போ இங்கே ராஜநிலை அப்படிங்கிற எண் கணிதத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா ஜோதிடம் என்பது எல்லாருமே கருத்தரங்கம் போடுறோம், எல்லா டாப்பிக்கும் பேசலாம். இந்த ராஜநிலை எண் கணிதம்ங்கிறது நமக்கு ஜோதிடத்திலேயே இருக்குது, நம்ம இல்லைன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஆனாலும் இந்த ராஜநிலை அப்படிங்கிற ஏன் அந்த விஷயத்தை வச்சு டைட்டில் வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த எண் கணிதத்தையே ஒரு மகத்துவமான எண் கணிதமாக மாற்றி அதை ஜெயிப்பதற்கு மட்டுமே இந்த விஷயங்கள் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு நிலையான பலன். இப்போ நம்ம ஜாதகத்தில் பலன் பார்க்கோம்னா நம்ம கிரகங்களை எடுத்து ஆட்சி, உச்சம், நீசம், பகை, வர்க்கோத்தமம், அஸ்தங்கம், இந்த மாதிரியான மறைவு ஸ்தானம், இது ஏகப்பட்ட விஷயங்களை உள்நோக்கி இவர் யாரு, நமக்கு லக்னத்திற்கு சுபர், பாவர், மாரகர், நிறையா விஷயங்களை எடுத்து நாம் அந்த பலனை சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் ராஜநிலை எண் கணிதம் அப்படிங்கிறது நம்பர் தான், எந்த விஷயம் கிடையாது. எண்களை வச்சு அவர் இப்படிதான் இருப்பார் அப்படிங்கிறத அடித்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலை. இது பல இடங்கள்ல இது கரெக்டாகவும் இருக்கு. நேயர்களும் தொடர்ந்து இதை நமக்கு சப்போர்ட்டிவ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க நாங்க சொல்லக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உடனே அதைய பார்த்துக்கிறாங்க. நம்ம சொன்ன பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லியிருக்கோம். இந்த நம்பர்லாம் எடுத்துட்டு எனக்கு வெளியூர்ல இருந்து நேயர்கள் கூப்பிடுறாங்க, என்னன்னு இந்த எண்ணம் நான் பயன்படுத்திட்டேன், மொபைல் நம்பர் எடுத்துட்டேன், நானே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் ரீச் ஆயிருக்கு, நம்மளுடைய ராஜநிலை எண்கள் ரீச் ஆயிருக்கு. எல்லா இடங்கள்லயும் மொபைல் எண் தேடி எடுக்கிற அளவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு உருவாயிட்டாங்க. நல்ல எண்களை அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நம்ம யூடியூப் சேனல்ல சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்து எது நல்லதோ அதெல்லாம் எழுதி அதற்கு தகுந்த மாதிரி அவங்க எடுக்கிறாங்க. நம்ம இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் மனதில் நமக்கு சென்றடைவதற்கு இந்த ராஜநிலை டிவியினுடைய கருத்தரங்கம் பிளஸ் நம்ம ராஜநிலை ஆசானும் உதவி புரிகிறார்கள். அப்போ அவங்க அதை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பழைய எண்கள் அதை செய்திருக்கு. நாம சரியில்லைன்னு சொன்ன விஷயங்கள் அவர்களுக்கு புரிதல் ஆனதுனால தான் புதிய நம்பர் அவங்க எடுக்கிறாங்க. அந்த எண்கள் எப்படி எடுக்கணுங்கிற ரூல் இந்த ராஜநிலை ஜோதிடம் அப்படி, புரியுதுங்களா? அப்போ நம்ம ஜாதகத்துல எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி இந்த மொபைல் எண்கள், இன்னைக்கு மொபைல் இல்லாத மனிதனே கிடையாது. முதல்ல ஃபர்ஸ்ட் அதுதான். யாரா இருந்தாலும் மொபைல் எண் இல்லாத அடையாள அட்டை மாதிரி மொபைல் எண் தான் ஒருவருடைய நேமாகவே அடையாளமாகவும் ஆயிப்போச்சு. நம்ம யாரையா இருந்தாலும் உங்க நம்பர் கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அவர் பேர் கூட நமக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, உங்க நம்பர் வேணும், அவ்வளவுதான், நான் கூப்பிடுறேன். அப்ப அந்த எண் தான் முதல்ல வேலை செய்யுதுங்க. நம்ம ஏற்கனவே பல கருத்தரங்கள்ல பேசியிருந்தோம். பிறந்த தேதி அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம் இது எல்லாமே உருவாகுது. அப்போ அது மாதிரி
இந்த மொபைல் எண் தான் ஒருத்தரை நம்ம முதல்ல கேட்டாலோ நமக்கு பிடிச்சவங்கிட்டயோ அல்லது அவங்ககிட்ட நம்ம ஏதாவது வியாபார ரீதியாக தொடர்பு கொள்ளணும்னாலும் சரி, நம்ம உறவுகளா இருந்தாலும் சரி, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் தான் கேட்கிறோம், வேற எதுவுமே கேட்கறது இல்லை. இப்போ ஒரு இடத்துல போறோம், வேலைக்கு ஒருத்தர் நல்லா வேலை செய்யறாருப்பான்னு சொன்னாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, நம்ம எல்லார்கிட்டையுமே கான்டாக்ட் அப்படிங்கிற விஷயம் இந்த மொபைல் தான். ஏன்னா இன்னைக்கு யாரும் நேரில் சந்தித்து உரையாடுவது இல்லை. அதனாலதான் நம்ம உறவு முறைகளை கூட சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு நாம போறதில்லை. ஏன்னா போன்லயே பேசிக்கிறோம், வேலை முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு போய்தான் பேசணுங்கிற சூழ்நிலை இருந்தது, அதனால நம்ம போய் பேசணும். அப்ப மிகப்பெரிய புரட்சிகரமாகவும் வளர்ச்சியாகவும் இந்த கம்யூனிகேஷன் துறை, அதாவது மிகப்பெரிய ஒரு அபார வளர்ச்சின்னே சொல்லலாம் இந்த மொபைல் அப்படிங்கிறது. இந்த கான்டாக்ட் பண்ணக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம இங்கிருந்து எங்க வேணாலும் பேசுறோம். இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறவன், லண்டன்ல இருக்கிறவன், சிங்கப்பூர், மலேசியா எல்லாருக்கிட்டையும் உறவினர்கிட்ட பேசுற அளவுக்கு நாம இன்னைக்கு தயாராயிட்டோம். அப்போதைக்கப்ப லைவ்ல நாம என்ன பண்றோம், நம்ம வீடியோ கால் பேசுறோம். இது எல்லாமே என்ன, எல்லாரும் அப்டேட்ல இருக்க மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படின்னா இந்த மொபைல் தான். அதுல பயன்படுத்தக்கூடிய எண்கள் ஒருவரின் அடையாள எண்ணாக மாறுகிறது. அப்போ நமக்கு அடையாள அட்டை எண் அப்படின்னு முதல்ல ரேஷன் கார்டு போட்டோ எல்லாம் போட்டாங்க. இன்னைக்கு போட்டோவே இல்லைனாலும் நம்பர் இருந்தா போதும். நம்பர் அடிச்சாலே உங்களை பற்றிய அனைத்து விஷயங்களும் அங்க வந்துடும். நீங்க யாரு, என்ன வயசு, ஆனா பெண்ணா, உங்களுடைய பயோடேட்டா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கிறது, ஐடியில இருந்து கடன் வாங்கின வரைக்கும் வருது இன்னைக்கு. அப்படித்தானுங்கய்யா? இன்னைக்கு கடன் வாங்காத மனிதனும் கிடையாது. அப்போ பர்சனல் லோன் அப்படின்னு போகும்போதே உன்னுடைய ஆதார் கார்டு நம்பரை கூட உன்னை பத்தி நான் சொல்றாங்கிறான், அவனே ஜோசியம் சொல்றான். கரெக்டு தானே? நீ இந்த பேங்க்ல பணத்தை வாங்கியிருக்க, கட்டல அப்படிங்கிற லெவலுக்கு இந்த ஆதார் எண், ஒருவருடைய அடையாள எண்கள் தான் ரொம்ப வேலை செய்யுது. அப்ப அதனால இந்த எண்களை சரியா அமைச்சுங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம், வேற எதுவும் இல்லை. இது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நியூமரலைசர் இருந்தாலும் அதை சரிப்படுத்தி ஒரு சில நுணுக்கங்களை அதுல வச்சு பண்ணியிருக்கு. இவ்வளவுதான் விஷயம். நம்ம அதுக்காக ஜோதிடத்தை தாண்டி எல்லாம் இங்க எந்த விஷயமும் வரல. ஏற்கனவே நான் பல இடங்கள்ல நம்ம இந்த விஷயம் சொல்லியிருக்கோம். ஜோதிடம் அல்லாம இங்க உலகத்துல எதுவும் இல்லை. அந்த ஜோதிடத்தினுடைய ஒரு பகுதி தான் இந்த எண் கணிதம். அந்த எண் கணிதத்துல நாம இப்ப மாற்று முறையா பண்றோம். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி, அவ்வளவுதான் விஷயம். இதுல ஒன்னும் ஏத்துக்கணும், நல்லதை நம்ம ஏத்துக்குதான் வேணும். இப்ப இன்னைக்கு மொபைல் எல்லாருமே வச்சிருக்கோம், ஆனா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. யாருக்கு தெரியாது இருக்கு? அதுல ஏதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் வருதா? இல்ல, அதுலயும் தவறான விஷயங்கள், தவறான பிரச்சனைகள், பேசக்கூடிய நபர் யாருன்னே தெரியாம பேசி இன்னைக்கு நிறைய பெண்கள் சிக்கலாகிறாங்க. இதெல்லாம் ஏன் ஆகுது அப்படின்னா, அந்த எண்கள் அங்க வேலை செய்யுங்கிறதா மிகப்பெரிய விஷயம். நீங்க இதையெல்லாம் ஏன் நாம சொல்றோம் அப்படின்னா, நீங்க பேசக்கூடிய கான்டாக்ட் நபர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இந்த எண்கள் வச்சே சொல்லலாம். ஏன்னா இந்த எண்கள் மூலமா தான் நீங்க பேசுறீங்களோ ஒழிஞ்சு அவனை யாரும் பார்க்கறது கூட. இன்ஸ்டாகிராம் போறோம், ஃபேஸ்புக் போறோம், இது எல்லாமே என்ன, நாம பேசி மெசேஜ் பாஸ்வேர்ட்ல தான் முதல்ல பழகுறோம். அதுக்கப்புறமா தான் திரும்ப அவரை நாம பார்க்கணுங்கிற எண்ணத்துக்கு வர்றோம். அப்ப அவன் ஃப்ராட் பண்றாங்களான்னு தெரியல. அப்ப இன்னைக்கு நமக்கு ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்துடுறாங்க, நம்ம அக்கௌண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் பணத்தை எடுத்துடுறாங்க. அப்ப இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. நீங்க பண்ணக்கூடிய வரவு செலவுல இருந்து நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எண்கள், பாஸ்வேர்டுகள் தான் இருக்கு. அன்னைக்கு பேங்க் போய் பணம் எடுக்கணும்னா நாளைக்கு தான் போவேன் அப்படிம்பாரு. ஓனர்கிட்ட பணம் இருக்காது. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழைய முதலாளிகளுக்கு தெரியும், அக்கௌண்ட்ல கண்டிப்பா பணம் இருக்காது. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, செக் லீஃப் இல்லப்பா, வாங்கி தர்றேன், நாளைக்கு செக் போட்டு தர்றேம்பாங்க. இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 2 நாள் லீவப்பா, நான் வெளியூர் போறேன், இல்லை அப்புறமா பணம் கொடுக்குறேம்பாங்க. இல்லைன்னா செக் கொடுத்துட்டு போயிட்டு நீ யார்கிட்டையும் அவர்கிட்ட கொடுத்துறாத, நீ 3 நாள் கழிச்சு கையில கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பணம் அன்னைக்கு இல்லைனாலும் சமாளிக்கக்கூடிய திறமையில வாழ்ந்தாங்க. அங்க அக்கௌண்ட்ல பணம் வர்ற வரைக்கும் இவரை சமாதானப்படுத்தணுங்கிற விஷயங்களை சொல்லி சொல்லி பண்ணாங்க. இன்னைக்கு யாராவது பண்ண முடியுமா? இன்னைக்கு ஒருத்தர் செக் கொடுத்தா உடனடியா கிளியரன்ஸ். இப்போ உத்தரவு போட்டிருக்காங்க, நம்முடைய என்ன சொல்லியிருக்காங்க, பேங்க் ரூல்ஸ்ல இன்னைக்கு நீங்க டேட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த 1 மணி நேரத்துல அதுல ஆட் ஆயிடும். ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் செக் எல்லாம் ஆகும், பட் ஆனா கிளியரிங் செக் அடுத்த நாள் தான் ஆயிட்டு இருந்தது. இப்ப அதுவும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு கொடுத்தா உடனடியா அதுக்கும் உங்களுடைய கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி மாத்திர அளவுக்கு ஸ்பீடா போயிட்டு இருக்கு. அப்ப யார்கிட்டையுமே இன்னைக்கு பணம் அக்கௌண்ட்ல இல்லை அப்படின்னா வரவு செலவு பண்ண முடியாது, நீங்க வியாபாரம் பண்ண முடியாது, யாருக்கும் எந்த நாணயம் அப்படிங்கிறது கெட்டு போயிடும் இன்னைக்கு. ஏன் இதெல்லாம் விஷயம் அப்படின்னா, அப்ப இன்னைக்கு எல்லாமே இஎம்ஐ தான். மாசமான 5ஆம் தேதி
6ஆம் தேதி 7ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த மாதிரி நாம 10 தேதிக்குள்ள எல்லாருமே இஎம்ஐக்கு ஒரு அமௌண்ட் வச்சிருக்கோம். அப்ப அதுக்குள்ள சேலரி வரணும், இல்லை நம்ம பணம் கட்டணும். அப்படி கட்டல அப்படின்னா அந்த அன்னைக்கு அது பெனால்ட்டியா மாறிடுது. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளார ஆட்டோமேட்டிக்கா அது கம்ப்யூட்டர் மூலமாக அது டெபிட் ஆயிடுது. அப்ப இங்க அக்கௌண்ட்ல பணம் வரணும் இல்லையா? அப்ப அக்கௌண்ட்ல பணம் வர்றதுக்கு நம்ம என்ன பண்றது? நம்ம அக்கௌண்ட் நம்பரை நாம இன்னைக்கு நிர்ணயம் பண்ண முடியல. அதுவும் ஏன் அப்படின்னா மிந்தி எல்லாம் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணாங்க. அந்த ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணும்போது நிறைய பேர் அன்னைக்கே விவரமானவங்க எல்லாம் நிறைய பேர் எனக்கு இதான் ராசியான எண் சொல்லி அக்கௌண்ட் நம்பரையே மாத்தி வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கு, இன்னைக்கு பண்றோம். இருந்தாலும் சில இடங்கள்ல ஆன்லைன்ல தான் இப்ப எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அப்போ நம்ம பயோடேட்டா பதிவு பண்ணா இன்னைக்கு ஹோலாவே ஜோனாவே வருது. ஜோன்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாஸ்வேர்டுல உள்ள போய்தான் நமக்கு என்ன வருது, நம்பரே கிரியேட்டிவ் ஆகுது. அப்ப இந்த பிரான்ச்ல இத்தனை நம்பர்ல இருக்குங்கிற கிரியேட்டிவிட்டி அதுலயே நமக்கு அதன் மூலமா தான் அக்கௌண்ட் நம்பரே நமக்கு கையில கொடுக்குறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே பேங்க் தான். அத்தனையுமே வரவு செலவுகள் அனைத்துமே செகண்ட் கணக்குல மாறிடுது. இப்ப உள்ள வர்றதுக்கு பணம் வர்றனாலும் சரி, பணத்தை உடனடியாக நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றனாலும் சரி, உடனே பணம் வருது. ஒரு செகண்ட்ல பணம் வருது. அடுத்த அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள வேகமா வேலை செய்யற அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 3 டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். ஏன்னா அங்க பணம் வர்றதுக்கும் போறதுக்கும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். அப்ப அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம். அப்போ அக்கௌண்ட்ல பணம் வரணும், அக்கௌண்ட்ல நமக்கு நல்ல விதமா இருக்குன்னா வியாபாரம் ஆகணும். அப்போ வியாபாரம் பண்ணணும், அக்கௌண்ட்ல வந்த பணம் முதல்ல இருக்கணும். அன்னைக்கெல்லாம் பணத்தை நிறைய வச்சிருந்தீங்க, டெபாசிட்டா மாத்துவாங்க. இன்னைக்கு அக்கௌண்ட்டுக்குள்ள வர்றதுக்கே பணம் இல்லை, வந்த பணம் உடனடியா அங்கங்க பறந்துருது. அப்ப எடுக்க முடியல. இப்ப இன்னைக்கு எங்க போனாலும் நம்ம ஜிபே பண்ணி விடுறோம். இப்போ ஒரு பணம் ஒரு 10,000 கையில் வச்சுட்டு சொல்றேன், 4 தடவை கடைக்கு போயிட்டு வந்தா காசு இல்லை, 5ஆவது தடவை போடும்போது பணம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்ன பண்ணு நமக்கே தெரியல. இங்க ஏதாவது ஜிபே பண்றதுனால எண்ணி கொடுக்கறது இல்லை, பணத்தை யாருமே கையில எண்ணி கொடுக்கறது இல்லை. எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிருச்சு. பணத்தை பார்க்கறது இல்லை, அதை தொடறது இல்லை, என்றது இல்லை. எண்ணி கொடுக்கும்போது அந்த மனசு சொல்லுடே எண்ணி இத்தனை கொடுக்குறியே, கொஞ்சம் கம்மியா கொடு, நமக்கு வேணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதான் உண்மை. அப்போ இங்க என்ன பண்ணுன்னா நமக்கு வெறும் நம்பர்ல போட்டு உடனடியா அனுப்பிச்சு விட்டுறோம், கேட்ட அமௌண்ட் அனுப்பிச்சிடும். அப்புறம் பார்த்தா அங்க 10ஆம் போயிடும், அடுத்த ஆளுக்கு வச்சிருந்தது சேர்ந்து போயிடுச்சு, அவசரமா போச்சு அப்படிங்கிற விஷயங்கள் வருது. அப்ப என்னன்னா இங்க எல்லாமே மனிதன் உணரக்கூடிய சூழ்நிலைக்கு இங்க யாரையுமே வாழ விடல. இந்த சமூகமும் சரி, சூழ்நிலைகளும் சரி, அப்படித்தான் இருக்கு. அப்ப இதற்கு உட்பட்டு நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும், வாழ முடியும். முதல்ல ஜெயிக்கிறது அப்புறம் வாழ முடியும். இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நீங்க அப்சர்வ் பண்ணி உள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்குள்ள வாழவாவது முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. அப்போ நாம இன்னைக்கு பணத்தை கண்ணிலேயே பார்க்காத அளவுக்கு நம்ம மாறிட்டோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கோயில் அர்ச்சகர் கூட இன்னைக்கு ஜிபே தான் போட வேண்டிய சூழ்நிலைக்கு வருது. ஏன்னா கையில 10 ரூபா கொண்டு கூட போறது இல்லை. நம்ம கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணத்துல ஓடிடுறாங்க எல்லாரும். குடுகுடுன்னு உள்ள போயிட்டு தட்டை நீட்டும் போது சங்கடம் ஆயிடுறாங்க சில பேர். ஐயோ இல்லையே என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்போ அங்கேயே ஒரு ஜிபே தான் வைக்கணும் இனிமே. அப்ப எல்லாருமே என்ன பண்ணணும்னா கழுத்துல ஒரு ஸ்கேன் கோடு தான் வச்சிருக்கணும். ஏன்னா யாருக்கு வேணாலும் டக்குன்னு போட்டுக்கணும், வேற வழி கிடையாது. இல்லைன்னா லோகோவா மாத்தி நம்முடைய ஸ்கேனை என்ன பண்ணணும், ஒவ்வொரு சட்டலையும் வச்சுக்க வேண்டியதுதான். அப்படி வந்தாலும் வரலாம். ஏன்னா யாருக்கு வேணாலும் அந்த ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னைக்கு யாரும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இல்லை. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு உலகமே. இப்ப யாருக்கு பண்றோம், என்ன பண்றோம், இந்த ஸ்கேன் கோடிங் நம்ம அடுத்தவங்கிட்ட கிடைச்சா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான வளர்ச்சியில இருக்கக்கூடிய இந்த பேங்க்ல இருந்து டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற விஷயம் நம்ம அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம சைன் போடுறது இல்லை, செக் கொடுக்கறது இல்லை. நம்ம கையெழுத்தையே இப்போ உள்ள போனாதான் பார்த்துட்டு உங்க கையெழுத்து மாறுபட்டு இருக்குன்னு எப்பாச்சும் ஒரு நாளைக்கு சைன் பண்றோம். இப்போ இன்னைக்கு எல்லாருமே செக் கொடுத்துட்டு இருந்தோம். டெய்லி 10 செக், 20 செக், 50 செக், பெரிய நிறுவனங்கள் 100 செக் கையெழுத்து போட்டிருந்தாங்க. இன்னைக்கு செக்ல கையெழுத்து போடுறதே இல்லை. எந்த மாதிரி எல்லா டிரான்ஸ்ஃபர், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு ஏதாவது தெரியாதனமா செக் கையெழுத்து போட்டு கொண்டு பேங்க்ல கொடுத்துட்டீங்கன்னா என்ன சொல்லுவான், உங்க கையெழுத்து வித்தியாசமா இருக்குன்றான். ஏன்னா நம்ம தான் டெய்லி போடுறதே இல்லையே, நம்ம பேரையே எழுதுறது இல்லை, எதுவுமே இயங்குறது இல்லை. இன்னைக்கு பாருங்க உங்க பேர் கூட இயங்காது. இன்னைக்கு பேர் சொல்லி யாருக்கும் இல்லை. நீங்க என்ன வேலை செய்யணும் அதை வச்சுதான் உங்களுடைய பேரா இருக்கு. நீங்க என்ன இப்ப நான் ஜோதிடம் தான் கூட போறீங்க. இந்த மாதிரியான ஒவ்வொருத்தருக்கான அவங்களுடைய வேலை என்னவோ அதை வச்சு அவங்களுக்கு பேராக மாறிச்சு, அவங்க நம்பரை மாறிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இப்படிதான் இருக்கு, பேர் கூட இயங்குறது இல்லை.
அப்ப அந்த கையெழுத்து போட்டோம்னா அங்க கொண்டு கொடுக்கும்போது, இல்லைங்க சார் உங்க கையெழுத்து வேற மாதிரி இருக்குங்க, இல்லைங்க நான் போடுறதே இல்லை, நான் அப்படிதான் இருக்கு, மறுபடியும் ஒருக்கா ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்றான். அப்ப அங்கேயும் பிரச்சனை தான். எதுக்குடா பேங்க் போகணும்? அப்புறம் என்ன பண்ணிடுறோம், எல்லாம் டிரான்ஸ்ஃபர் தான். எங்க செக் கொடுக்குற வேலையும் இல்லை. இப்போ செக் லீஃபே கிடையாது. இப்போ மேக்ஸிமம் செக் லீஃப் எல்லாம் குறைச்சிட்டாங்க. செக் லீஃபே எது இல்லை, எல்லாம் ஆர்டிஜிஎஸ் ஜிஎஸ்டி வந்தோடனே செக் லீஃப் யாருமே பயன்படுத்துறது இல்லை. அப்போ பேங்க்ல வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய அக்கௌண்ட் நம்பர் நம்மளால செலெக்ஷன் பண்ண முடியாது, ஆன்லைன் வருது. இப்போ இது எப்படி நம்ம சரி பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை வச்சிருக்கலாம்? அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒவ்வொருத்தருமே மொபைல் ஆப் வந்து கொடுக்குறாங்க. அதாவது டிரான்சாக்ஷன் பண்றதுக்காக பேங்க்லயே ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கிடையாது இல்லையா? ஸ்டேட்மெண்ட் போடுறனாலும் உங்களுக்கு நீங்களே தான் போட்டுக்கணும். அங்க போய் கேட்க முடியாது, பாஸ்புக் என்ட்ரியே கிடையாது. இப்போ அதுக்கு மிஷின் வச்சாச்சு, அதுக்கு ஒரு பார்கோடு ஒட்டியாச்சு, உங்களை அடையாளப்படுத்தி மிஷின்ல உள்ள போட்டா டிரான்சாக்ஷனோட என்ட்ரி வரும். அதுவே நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கங்க, உங்களுக்கு பாஸ்புக் என்ட்ரியே கிடையாது, ஒன்லி ஸ்டேட்மெண்ட் தான். அதுவும் உங்க மொபைல்ல தான் நீங்க தான் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மாதிரியான உலகம் இன்னைக்கு ஓடிடுச்சு. ஏன்னா இத்தனைக்கும் போய் இன்னைக்கு போய் நம்ம பேங்க்ல, ஏன்னா அதனாலதான் பேங்கினுடைய வேலைகளை நம்மளே செய்யற அளவுக்கு நம்ம இன்னைக்கு டேலண்ட் ஆயிட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இத்தனை வேலை யார் செய்யறா? எல்லாமே நாமளே செய்யறோம். அங்க பேங்க்ல அத்தனை வேலையும் பிரிச்சு நம்மளே செய்யற அளவுக்கு இந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப இன்னைக்கு படிக்க தெரியாது கூட புக்கை கொண்டு உள்ள வச்சு என்ட்ரி போட்டு போயிடுறாங்க. ஒரு தடவை போட்டா பழகிக்கிறாங்க. அப்ப ஏடிஎம் கொண்டு வரும்போது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா மிஷினுக்குள்ள போய் பணத்தை எடுக்கிறது, ஏமானத்தை போய் வந்து மிஷின் வச்சுக்குதான் நான் ஜவுரிக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஏடிஎம்ங்கிறதும் ஜிபே அப்படிங்கிறதும் மிகப்பெரிய புரட்சியா போயிட்டு இருக்கு. அப்ப இதுல நமக்கு அவரவர்களுக்கான பிடித்த பாஸ்வேர்ட் நம்பர் தான் போட சொல்றாங்க. கரெக்டுங்களா? உங்க அக்கௌண்ட்டை இயக்குவதற்கு ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ மொபைல் ஆப் ஓபன் பண்ணா கூட உங்களுக்கு வந்து அதுல பாஸ்வேர்ட் நம்பர் போடுவோம், அல்லது ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வைக்கிறோம். அப்போ பாஸ்வேர்ட் நம்பர் 6 டிஜிட்ல வரும். அந்த 6 டிஜிட் நம்பர் நீங்க எப்படி அதை யூஸ் பண்றீங்க? ஒரு 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 பேங்கினுடைய வரவு செலவை அதை வச்சுதான் நீங்க ஓபன் பண்றீங்க. அப்ப என்ன, பேங்குக்குள்ள நுழையக்கூடிய விஷயமே அந்த 6 டிஜிட் நம்பர் தான். கரெக்டா இல்லையா? இப்ப கேவிபி ஆப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட் தான் ஓப்பனிங்க. அந்த 6 டிஜிட் நம்பர் நீங்க போட்டுதான் பேங்குக்குள்ளேயே நுழையிறீங்க. அப்போ உள்ளே நுழையும் போது நல்லதா இருக்கும் போது தான் அந்த பேங்க்குள்ள போனா உங்களுக்கு நல்ல விஷயம் முதல் நடக்கும். அப்ப இதுக்கு எல்லாமே எண்கள் இங்கே வேலை செய்யும். நாங்க இதைத்தான் சொல்றோம். பேங்க்ல போய் ஒரு வேலை நடக்கலின்னு வருவான், நம்ம கேட்டதை கொடுக்கலின்னு வருவான், லோன் கேட்டா கிடைக்கலன்னு வருவோம். இது எல்லாமே இருக்கு. அப்போ இந்த பேங்க் மொபைல் ஆப் ஓப்பனிங்க்கு பாஸ்வேர்டு இருக்கு. அப்போ அதையும் நீங்க நம்ம ராஜநிலை எண்கள்ல பயன்படுத்தினீங்கன்னா மிக சிறப்பான பலனை தரும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பாஸ்வேர்ட் நம்பர் போடுறோம், 4 நம்பர். இப்ப ஏடிஎம்னா 4 நம்பர் தான் எல்லாருக்கும், ஜிபேக்கு 4 நம்பர் தான். இதுல வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் சில பேங்கில் வந்து 6 நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபுளான 6 டிஜிட் 4 டிஜிட்ல நீங்க வைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து அழகா வேலை செய்யும். இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி வச்சிருக்கோம்னா, ஞாபகம் வராதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிறந்த வருஷத்தை தூக்கி போட்டுருவோம், அவ்வளவுதான். நிறைய பேருக்கு பாருங்க, உலகத்துல ஏகப்பட்ட பேர் பயன்படுத்துற ஒரே விஷயம், ஒண்ணு அவங்களுடைய பிறந்த வருடமா இருக்கலாம் 4 டிஜிட்ல, இல்ல கணவர்தோ மனைவிதோ அல்லது குழந்தைகளதோ இல்லது அப்பாவுதோ அம்மா, இந்த மாதிரியா மாத்தி மாத்தி இந்த 4 டிஜிட் வருஷத்தை தான் எடுத்து 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 வைக்கிறோம். அப்ப இப்படி வச்சுதான் நம்ம பயன்படுத்துறோம். அப்ப 6 டிஜிட் வரும்போது டேட் ஆஃப் பர்த் போட்டு வைப்பாங்க சில பேர், டேட் ஆஃப் பர்த் மந்த்திங் கூட 4 பயன்படுத்துவாங்க. அப்ப இது முதல்ல நம்ம டேட் ஆஃப் பர்த்தும் நம்மளுடைய வருடங்களும் நல்லா இருந்தா மட்டும்தான் இங்க வேலை செய்யும். நாம ஏற்கனவே பிறந்த விதியே டேட்டு தான், அந்த டேட்டே சரியில்லைன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப அந்த டேட்டையை தூக்கி அந்த வருஷத்தை தூக்கி அங்க போட்டீங்கன்னா என்ன பண்ணும், எச்சாதான் பிரச்சனை ஆகும். அதனால தயவு செய்து யாரும் தெரியாம அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது ஏன்னா நம்மளுடைய விதிப்பயனையே அங்க சிக்கலாக்கி விட்டுரும். அப்ப நீங்க ஒவ்வொரு இயக்கமுமே உங்களுக்கு வந்து எண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனமா பயன்படுத்துங்க. ஏன்னா இங்க வந்து நாம் சொல்லிட்டோம், கையெழுத்து கிடையாது, ஆளை பார்க்கறது கிடையாது, யாருடைய பர்மிஷன் இங்க தேவையில்லை. அத்தனை விஷயங்களுக்குமே இங்க என்ன செயல்படுது அப்படின்னா உங்களுடைய பின் நம்பர் மட்டும்தான். அப்ப ஏடிஎம்ல இன்னைக்கு 500 ரூபா வேணும், 100 ரூபா வேணும், 200 ரூபா வேணும்னாலும் அதுக்கு தனியா ஏடிஎம் இருக்கு. சில்லறை வாங்குறதுக்கு மட்டும் தனியா ஒரு ஏடிஎம் இருக்கு. அப்ப எங்க போனாலும் அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கணும். ஏன்னா நம்ம அக்கௌண்ட் இங்கே இயங்குது அப்படின்னா பணம் உள்ள வந்தாலும் சரி வெளியே போகக்கூடாது. முதல்ல டெபாசிட் ஆகணும், நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் வந்து நிக்கணும். நீங்க நல்லா யூஸ் பண்ணுங்க. ஒருத்தர்கிட்ட இப்போ கடனே கேட்கறோம் அப்படின்னா அந்த கடனாவது உள்ள வரணும்.
வந்தாதான் நம்ம செலவு பண்ண முடியும். அப்ப அந்த கடன் உள்ள வரணும்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள பணம் வர்ற மாதிரியான ஈர்ப்பு சக்தி இருக்கணும் அந்த எண்கள்ல. அப்ப ஈர்த்து கொண்டு வந்தாதான் பணம் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்கும். அப்ப சில பேர் பாருங்க பேலன்ஸ் குறையாம வச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ அதையாவது குறையாம வச்சுக்கிட்டே வாழ்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எப்பவுமே மாசம் மாசம் பேலன்ஸ் நில்ல போய் மைனஸ் ஆகி திரும்ப வர்றவங்களும் இருக்காங்க. ஏன்? அது எப்பாவது ஒரு நாளைக்கு வருது அப்படின்னா அது வந்து இயற்கை. நம்ம ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு முடியாத சூழ்நிலைகள் வரும்போது பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே வந்து பேலன்ஸோட இருக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் கூட இல்லாமலும் இருக்காங்க. சில பேர் எப்பவுமே ஒரு 10,000 25,000 50,000 என் அக்கௌண்ட்ல இருக்குமாப்பா அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அப்ப இங்க என்ன, அவர்களுடைய விதி நல்லதா இருந்து ஜாதக வலுவமைப்பா இருக்கும்போது அவங்களுக்கு பணம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். ஒருத்தர் பாருங்க மாசமான தனியா வட்டி வந்து அக்கௌண்ட்ல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன் சேருது? அவருக்கான கொடுப்பனை இருக்கு. அவர் பணத்தை ஒன்று டெபாசிட் பண்ணியிருப்பாரு, இல்லைன்னா வேற ஒருத்தர் டெபாசிட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வரும். இப்ப ஏதோ ஒரு விஷயம் அங்க வந்து பேங்க்குள்ள இருந்து வட்டி வர செலவு வரணும். அப்ப வட்டி ஒண்ணு நீங்க கொடுக்கணும் பேங்க் வளரோம்னா, இல்லை அப்படின்னா பேங்க் உங்களுக்கு கொடுக்கணும். இப்ப நாம எதுல இருக்கோம் அப்படிங்கறத நீங்க தான் யோசிச்சுக்கணும். நம்ம வட்டி கொடுக்குற இடத்துல இருக்கிறோமா, வட்டி வாங்குற இடத்துல இருக்கிறோமா? இதுதான் நம்முடைய விதிப்பயன். அப்ப நாம கொடுக்குற இடத்துல இருக்கணும் அப்படின்னா நமக்கான ஆக்டிவிட்டிஸ் கரெக்டா இருக்கணும். அப்போ இந்த பேங்க பாஸ்வேர்டு எல்லாம் பக்காவா வச்சுக்கோங்க. ராஜநிலை எண்கள் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்க ஃபேன்சி வேணும் மறக்க மாட்டேன்னு 6666 போட்டு வர்றதும், 7777 9999 இந்த மாதிரி போடுறதோ, 1989 நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி போடுறதோ, இதெல்லாம் தவறான விஷயம். ஏன்னா நம்ம மறக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம அந்த விஷயத்தை வைக்கிறோம். அது இல்லைன்னு சொல்ல, ஆனா அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க சரியான ராஜநிலை எண்கள் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு நம்ம யூடியூப்லயே சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ராஜநிலை எண்களை நீங்க பயன்படுத்தி ஏடிஎம் பின் நம்பரு, அதே மாதிரி ஜிபேக்கு பின் நம்பரு இதெல்லாம் போடும்போது என்ன பண்ண அப்படின்னா உங்ககிட்ட பணத்தை ஈர்த்து கொண்டு வந்து வைக்கும். உங்களுக்கு தேவையில்லாத செலவு முதல் வரக்கூடாது. அடுத்தது இப்ப நம்ம ஈர்க்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அக்கௌண்ட்டுக்குள்ள ஒன்றும் வட்டி வரணும், வாடகை வரணும், அல்லது நமக்கு சம்பளம் வரணும், இல்லை தொழில இருந்து பணம் வரணும். முதல்ல கொடுத்த சரக்கு கொடுத்தா பணம் வரணும். இப்ப இது எல்லாம் போராடணும். அவங்ககிட்ட 4 தடவை போன் பண்ணி ஒரு சரக்கு கொடுத்துட்டேன், எப்ப 1 மாசம் ஆச்சு 2 மாசம் ஆச்சுன்னா பணமே வராது. எப்படி வரும்? நம்ம இயக்கமே அடுத்தவங்கிட்ட போனா வரக்கூடாதுன்னு இருக்கு அந்த எண்கள். அப்ப அது எப்படி நமக்கு வந்து கொடுக்கும்? அப்ப என்ன பண்ணணும், நீங்க ஈர்க்கிற மாதிரி வச்சிருந்தா தான் நம்ம கேட்டா ஒரு தடவை 2 பணம் வரும். அப்ப பணத்தை உள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, உள்ள வர்றதுக்கு வழி செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் வருவதற்கே சிரமம் வாழ்க்கையில. வந்தா இன்னொரு விஷயம் என்ன ஆகு, தேவையில்லாத செலவுகளுக்கு போகும். அங்க முன்னாடி இல்லைன்னா ஒருத்தருக்கு செலவு ரெடியா நிற்கும், இவர் பிளான் பண்ணிட்டு இருப்பாரு, அது வந்துச்சா நாம ஒண்ணு பண்ணலான் இருக்கிறதுக்கு முன்னாடியே குறுக்கு ஒரு அர்ஜென்ட் செலவு பிரச்சனைகள் உள்ள வந்துடும். அப்ப அது என்ன ஆகுனா அந்த டைம்ல தான் இந்த பணம் வரும். இவர் எதிர்பார்த்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலான் இருந்தா கூட ஒரு தேவையில்லாத செலவுகளுக்கு அந்த பணம் திரும்ப அப்படியே போயிடும், காலி பண்ணி விட்டுரும், சுத்தமா தொடச்சிருவார், திரும்ப நெல் பேலன்ஸ் ஆயிரும். அப்ப கஷ்டப்பட்டு உள்ள கொண்டு வர வைக்கிறது ஒரு நம்பரா இருந்தாலும் திரும்ப என்ன பண்ணும், அந்த நம்பரு அதுக்குள்ள பணத்தை தக்க வைக்காது, உடனடியா எடுத்து திரும்ப செலவு பண்ணி விட்டுரும். இதுவும் நடக்கும். அதான் பணம் வரும் சில பேருக்கு, டெய்லி வர செலவு ஒன்றும் வேண்டாம். இப்போ மார்க்கெட்ல இருக்காங்க, டீ கடையில் இருக்காங்க, டெய்லி பணம் வந்துட்டு தான் இருக்கு, ஜிபே போடுறாங்க. இன்னைக்கு சாதாரண பொறிக்கடை, ஒரு பானிபூரி கடை எல்லாமே ஜிபே தான். அப்ப பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த வரக்கூடிய சிறுக பணம் முதல்ல ஒரு 10,000 ரூபாயாவது அந்த இடத்துல இருக்குமா அப்படின்னா இருக்கணும். இருந்தாதான் அவங்க தேவையான பொருளுக்கு தான் அதை எடுக்கணும். இப்ப கேபிட்டல் போடுறோம் அப்படின்னா இப்ப கடையில பொறிக்கடைக்கு என்ன தேவை, அன்னைக்கு இந்த தேவைக்கான செலவுக்கு மட்டும்தான் அந்த பணம் செலவாகும். அதாவது வாங்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன பொருள் வாங்கணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். ஆனா இங்க அதுக்கு முன்னாடி வீட்டு செலவோ மற்ற விஷயங்கள வந்துருச்சுன்னா இங்க அந்த பணத்தை எடுத்து நீங்க அந்த பக்கம் போட்டு இங்க மறுபடியும் வியாபாரம் பண்றக்கே முடியாது. அப்ப வாடகை கொடுக்க முடியாது, நமக்கு வந்து பொருள் வாங்க முடியாது, அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியாது. இருக்கிறத வச்சு போட்டீங்கன்னா டேஸ்ட் போயிடும், அடுத்த வாரம் உங்களுக்கு வியாபாரமே வராது. 4 பேர் வந்தவன் 3 பேர் ஆவான், 2 பேர் ஆவான், அப்புறம் கடப்பக்கம் எவனும் வர மாட்டேன், நீங்க மட்டும் தான் உட்காந்துருக்கணும். இப்ப இது ஏன் வருது, நம்ம பணம் இல்லைன்னு சொல்லிட்டு கடன் கேட்டிருக்கேன், வந்தா கடையை டெவலப் பண்ணலாம் இப்படிதான் உட்காந்துருக்கோம். கடையாவது ஏதாவது மறுபடியும் பண்ணலாம், கடையை வச்சதோட சரி மறுபடியும் பண்ண முடியல, வந்த காசு வெளியே போயிட்டு எங்க போகுது, வேற பக்கம் போகுது, தேவையில்லாத செலவுகள் நடக்கும். அப்போ இந்த தேவையில்லாத செலவுகளுக்கு போறதையும் நிறுத்தணும். நீங்க
பணம் வருவதற்கு மிகப்பெரிய பிரச்சனை எப்பவுமே எல்லாருக்கும். அந்த வந்த பணத்தை திரும்பவும் நாம என்ன பண்றோம், தேவையான இந்த வியாபாரம், நம்ம குடும்ப செலவுகள், இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அனாவசியமான செலவு திடீர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அது விரயமாயிரும். அந்த மாதிரியும் அமையாம இந்த பணம் கொஞ்சமாவது என் கையில இருக்கு அப்படின்னு மன நிம்மதியோட டெய்லி இருக்கணும். ஏன்னா ஒருத்தனுக்கு பணம் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சுங்க ஐயா, உண்மை அதுதான். ஏன்னா இன்னைக்கு பணம் இல்லை அப்படின்னா எல்லா மனிதனும் பைத்தியக்காரனாவே ஆயிடலாம். இது எல்லாரும் ஒத்துக்கத்தான் வேணும். ஏன்னா இன்னைக்கு பணம் தான் மனிதனை ஆண்டு கொண்டு இருக்கிறது. பணம் இல்லைன்னா எந்த விஷயத்தையும் நீங்க செய்யவே முடியாது. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு தேவைக்கு பணம் வேணும், நம்ம செலவுக்கு பணம் வேணும், பசங்க படிப்புக்கு செலவு வேணும், வீடு கட்டணும், வட்டி கட்டணும், கடைசிக்கு வட்டியாவது கட்டணும், நம்மளுடைய வாங்கக்கூடிய லோனுக்காக. நீங்க பணம் இல்லாம, இங்க அந்த காலத்துல சொன்ன மாதிரிதான், பணம் இல்லாதவன் பிணத்திற்கு சமானவன் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன் நோ யூஸ்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப அந்த பணத்தை நீங்க சேவ் பண்ணணும், உங்களுக்கு வரணும், ஈர்க்கணும். இப்ப தொழில் பண்றோம், பணம் வரணும். வேலைக்கு போனாலும் சம்பளம் ஒழுங்கா வரணும். நீங்க பாருங்க 12ஆம் தேதி எல்லாம் நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சம்பள தேதி 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்குறேன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒன்றும் பெருசா இல்லை. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, அந்த அன்னைக்கு உங்களுக்கு இஎம்ஐ 8ஆம் தேதி வர மாதிரி இருக்கும், 12ஆம் தேதி தான் கொடுப்போன்னு தள்ளி போட்டுருவாங்க. சனி ஞாயிறப்பா திங்கள் செவ்வாய்க்கு மேலதான் வருன்றான். உங்க இஎம்ஐ என்ன நிக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்னேன், எந்த டேட்டுக்கு என்ன விஷயம் இருக்கு அது உடனே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப 8ஆம் தேதி போடுற சம்பளம் 12ஆம் தேதி போட்டா என்ன பண்ணுவீங்க, மாட்டிக்குவீங்க, அவ்வளவுதான். அப்ப அந்த 4 நாள் பெனால்டிகள் என்ன ஆகும், நீங்க கடன் கட்டும் போது எல்லாம் அது ஒரு தொகையா உட்காந்துக்குவான். அவன் ஒரு கணக்கு போட்டு லிஸ்ட் கொடுப்பான். இஎம்ஐ வாங்கினா நீ கடைசியா க்ளோஸ் பண்ணோன்னா இதையெல்லாம் கட்டுனா தான் உனக்கு ரிலீவ் பண்ணுவேன், இல்லை நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கிடைக்காது, நீ நோ டியூக்கு லெட்டர் கிடைக்காது. அப்புறம் நீங்க எங்க போனாலும் டியூ காட்டிக்கிட்டே இருக்கணும். அது காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு அந்த அளவுக்கு முன்னேற்றமான பாதையில போயிட்டு இருக்கு, வேகமான புரட்சியான விஷயங்கள் நடக்குது. அதனால நாம உணர்ந்து செயல்படணும். எந்த விஷயமா இருந்தாலும் உணர்ந்து பொறுமையா செயல்படுத்தணும். அப்ப அந்த பணங்களை நம்ம எப்படி செலவு பண்றோம், நமக்கு எந்த டைம்ல வருது, இது எல்லாம் கணக்கு போடாம இன்னைக்கு வாழக்கூடாது. அதுல வந்துடும் பணம், இதை தூக்கி போடலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, ரொட்டேஷன் நிறைய இருக்கு. அந்த ஒரு 2-3 தொழில் பண்றாங்க, 2-3 தொழிலுக்கு பணம் வரும். அந்த பணத்தை பூரா போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி கடைசியில அக்கௌண்ட்ல ஒண்ணு இருக்காது. அந்த தொழிலுக்கு தேவையான விஷயத்த வாங்குறதுக்கு இருக்காது. ஏன்னா இங்க போகாது அங்க ஒரு போகும். அப்ப எல்லாத்துக்குமே என்ன 3-4 கணக்கு இருக்கு, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அப்போ ஒண்ணுல வரும், ஒண்ணுல போகும். அப்போ ஒண்ணுல சம்பாதிக்க முடியாது, இதை கொண்டு அதுல போடுறது, இது எல்லா விஷயம் நடக்கும். அப்போ அக்கௌண்ட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆப்ஷன் பண்ற விஷயங்களை கவனமா கையாளுங்க. 4 டிஜிட் நம்பரா இருந்தாலும் சரி, 6 டிஜிட் பாஸ்வேர்டா இருந்தாலும் சரி, நம்ம ராஜநிலை எண்கள் மூலமாக அதை பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இதுதான் இயக்குதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா வாழ்க்கையில இது தொடர்ந்து நம்ம வாழ்வோடு நடந்துகிட்டு இருக்கிற விஷயம். நீங்க டெய்லி போன் பேசுறோம், ஒன்றும் அந்த போன் இருந்தாதான் வரவு செலவு. நீங்க யாரு இன்னைக்கு பாக்கெட்ல பணம் வச்சிருக்கா, ஒருத்தருமே கிடையாது. பாக்கெட்ல பணம் தேவையே இல்லை. அப்ப திருட்டு நூதனமா ஆயிடுச்சு. இன்னைக்கு பிக் பாக்கெட் அடிக்கிறதுக்கு பணம் இருந்தா தான் அடிக்கிறதுக்கு, வெறும் பர்ஸ் தான் வச்சுட்டு போறாங்க எல்லாருமே. இன்னைக்கு பர்ஸ் வைக்கிற அளவு குறைஞ்சிருச்சு. சும்மா பர்ஸுக்குள்ள என்ன வச்சிருக்கான், ஏடிஎம் பின் நம்பரு, கிரெடிட் கார்டு, இதுதான் வச்சுட்டு போறோம். நம்ம பணத்தார் வச்சிருக்கா, பணம் வைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா எல்லாமே கார்டுல இருக்கு. அப்ப அங்க போய் என்ன பண்றோம், நம்மளோட எண்கள் மூலமா தான் அதை செய்யறோம். அப்போ பணம் என்பது கொஞ்சமாவது பாக்கெட்ல வைங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், கொஞ்சமாவது உங்க பர்ஸ்லயா இருந்தாலும் சரி, லேடிஸா இருந்தாலும் சரி, பணம் என்பது நீங்க டெய்லி பார்க்கணும். மகாலட்சுமியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பணம் பார்க்கத்தான் வரும். இங்க எல்லாருமே பணம் வேண்டியது இல்லைன்னு வெறும் சோப்பு வெறும் பாக்கெட்டோட போயிட்டே இருக்கும். அன்னைக்கெல்லாம் பணத்தை பார்த்தீங்கன்னா மேல் சோப்புல வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாரும் பின்னாடி கூட டிக்கில வச்சுக்கிறாங்க. ஆண்கள் எங்க வைக்கிறாங்க, பர்ஸை டிக்கில வச்சுக்கிறோம். ஏன், விஷ்ணு பகவான் மகாலட்சுமிய மார்பிள வச்சிருந்தார், கரெக்டுங்களா? அதுக்காகத்தான் பாக்கெட்டே இந்த பக்கம் வச்சிருக்காங்க. ஆனா நாம எல்லாம் தூக்கி கொண்டு பின்னாடி போட்டுறோம். அப்புறம் எப்படி வறுமை, செலவு, தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். அந்த பணம் எப்பவுமே முன் பாக்கெட்ல வைங்க. பணம் தெரியுற மாதிரி வைக்க சொல்றேன். நீங்க வச்சிருக்கக்கூடிய பணம் முன் பாக்கெட்ல வைங்க. மகாலட்சுமியை டெய்லி பாருங்க. பணத்தை பார்க்காம இருக்க மாட்டீங்க, டெய்லியுமே பாருங்க. பணத்தை கண்ணுல பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்க்கத்தான் ஈர்ப்பு கிடைக்கும். மறந்து போயிருது, பணமே மறந்துடுது சாமி. உறவினர்களை பார்க்காம இருக்கிறனால அவன் எப்படி இருக்கானே தெரியுதுல, போன்ல தான் பேசுறான். அங்க போய் பார்த்தா வித்தியாசமா இருக்கான். ஒல்லியா இருந்தவன் குண்டா இருக்கிறான், குண்டா இருந்தவன் நோயா படுத்திருக்கிறான், நொண்டிட்டு போறான். என்னடா இப்படி ஆயிட்ட அப்படிங்கிறான். ஏன்னா இன்னைக்கு யாரும் பார்க்கறதே இல்லை, கண்ணுல அவனுடைய உருவமே மறைஞ்சு போயிருது. ஏன்னா அந்த மாதிரியான வாழ்க்கை இன்னைக்கு மாய உலகத்துல வாழ்றோம். அப்போ கண்ணுல பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் மனதில் பதிவாகும். நல்லா தெரிஞ்சுக்கங்க.
அப்ப எண்களும் சரி, கண்கள் தான் இங்க மெயின் விஷயம். அப்ப நீங்க பணத்தை பார்க்கத்தான் ஈர்ப்பு விஷயம் உங்க மனசுக்குள்ள வரும். ஓ, பணம் வேணும், இன்னைக்கு இவ்வளவு பணம் இந்த விஷயங்கிறது நீங்க மனசுக்குள்ள நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்பரா போயிடுறது பூராமே. பணம்ங்கிற விஷயம் வேற, நம்பருங்கிறது வேற. அப்போ எண்கள் அப்படிங்கிறது பணத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்ப பணத்தை அதுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்னா ஒரு டிசைனு, 10 ரூபாய்னா ஒரு டிசைனு, 1000 ரூபாய்னா ஒரு டிசைன், 2000 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஒரு டிசைன். ஏன் வச்சிருக்கான்? அந்த மனசுல அது பதியும். படிக்காத ஆளு கூட என்ன பண்றான், கலரை பார்த்தா சொல்லிடுறான் இதான் பணம், 500 ரூபாய், இது 50 ரூபா, 100 ரூபாய், 200 ரூபாய்ன்னு எப்படி சொல்றான்? கலர் கொடுக்குறான், டிசைன் கொடுக்குறான். அது எதுக்கு? மனதுல பதிவு வைப்பதற்கு. படிக்காதவன் எத்தனை நேரம் பணத்தை யூஸ் பண்றான், எப்படி யூஸ் பண்றான் நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எல்லாருமே படிச்சவங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சுத்தமா படிக்காத ஆளுக்கு பணத்தை பக்கரவா எண்ணுவான். எப்படா என்றானா அந்த நோட்டையே கண்டுபிடிச்சிடறான். இது இத்தனை ரூபா, இது இத்தனை பைசா முதல் கொண்டு சொல்றேன். எல்லாத்தையும் கையில பார்த்தாலும் கண்ணில் பார்த்தா அந்த நம்பரை வச்சே கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு சந்தை வியாபாரம் பண்றாங்க? எல்லாருமே படிச்சுட்டு போய் சந்தையில் வியாபாரம் பண்றோம் கிடையாது. நாம தான் ஆன்லைன்ல உட்காந்து நம்ம படிச்சுட்டோன்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு கையில வாங்கி கையில கொடுக்குற ஆளு எத்தனை பேர் இருக்காங்க? அது எல்லாமே நம்ம மனசுல பதியணும். நம்ம பார்க்கணும். முதல்ல டெய்லி பார்க்கக்கூடிய விஷயங்கள் மனதுல பதியும். பதிய தான் உங்களுக்கு அது மேல ஒரு ஈர்ப்பும் ஆசையும் இன்பம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பதான் அது திரும்ப திரும்ப வரும். பணத்தை பார்க்காம நம்பராகவே பாட்டு இருக்க கூடாது. இது பணம் 500 ரூபாய் அப்படின்னா அந்த ரூபாய்ங்கிற விஷயம் வரணும். அது மாதிரி எண்கள் பாஸ்வேர்டை அழகா பயன்படுத்துங்க. ராஜநிலை எண்களை பயன்படுத்தும் போது பணம் ஈஸியாக வரும். ஈஸியா வரும்னா அதுக்காக சம்பாதிக்காம எல்லாம் வராது. நீங்க கொடுத்த வரவு செலவோ, நீங்க கேட்கக்கூடிய விஷயங்களோ உங்க அக்கௌண்ட்டுக்குள்ள சரியான நேரத்துக்கு வந்து சேரும். கண்டிப்பாக அந்த சரியான நேரத்துக்கு பணம் வந்தாலே போதும், நீங்க தப்பிச்சிருவீங்க. பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இப்ப நான் சொன்ன மாதிரி 12ஆம் தேதி பணம் வர்றது, 8ஆம் தேதிக்கு 6ஆம் தேதியே பணம் போட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்க ஃப்ரீ ஆயிருவீங்க. 2 நாள் மைண்ட் செட் ஈஸியா இருக்கும். இப்ப 8ஆம் தேதி கட்டணும்னு நைட் வெடி தூக்கம் வராது. 10ஆம் தேதி ஆகி போயிடும். இப்ப என்ன பண்ணுவீங்க? இது டென்ஷன் ஆயிரும். பணம் வரும், பின்னாடி வரும். இப்ப முன்னாடி தேவைப்படுறது, பின்னாடி வந்து என்ன பண்ண போறீங்க? உங்க மன உளைச்சல், உடம்பு கெடும், சாப்பிட மாட்டீங்க, தூக்கம் வராது. இது எல்லாத்துக்கும் நோயாயிரும். இந்த பண பிரச்சனை மனவியாதியாகி உடல்நிலையும் கெட்டு போயிடும். அதனால தயவு செய்து எல்லாருமே நல்ல எண்களை பயன்படுத்தி பாஸ்வேர்ட் போடுங்க. நீங்க ஏதோ ஒரு நம்பரை போட்டா போதும் அப்படின்னு எல்லாரும் போடுறோம். அதை போடாம இருங்க. அதுக்காகத்தான் இந்த வலியுறுத்தல். இத்தனை விஷயங்களுமே நீங்க பயன்படுத்துங்க. எல்லாரும் இன்னைக்கு மஸ்ட். இந்த எண்கள்ங்கிறது மஸ்ட். அப்ப அது எந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தணுங்கிறதுக்கு நம்ம ராஜநிலை எண்கள் பக்காவா உதவுது. இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க ராஜநிலை ஜோதிடர் படிச்ச அத்தனை பேருக்கும் சரி, நம்ம கிட்ட வந்து பார்த்துட்டு போயிருக்கிற அத்தனை வாடிக்கையாளருக்கும் சரி, இது எல்லாமே கொடுத்துருக்கோம். பாஸ்வேர்டு நம்பர் முதல் கொண்டு கொடுத்துருக்கோம். நீங்க வண்டி நம்பரு, நீங்க எடுக்கக்கூடிய கார் நம்பரு, 2 வீலர் நம்பர் எல்லாமே இயக்கும். நீங்க ஒரு வண்டி எடுத்து ஓட்டுனீங்கன்னா அது உங்களை இயக்கிட்டு தான் இருக்கும். உங்களை என்னன்னு கூப்பிடுறான், அந்த வண்டி என்ன சொல்றான், அந்த நம்பர் தான் சொல்லுவான். 88 79 அந்த வண்டியை பிடிச்சி நிறுத்திருக்கு, வேலை முடிஞ்சு போச்சு. உங்க பேர் அவனுக்கு தேவையே கிடையாது. அப்ப அந்த 88 79ங்கிறதோ 88 97ங்கிறதோ இது நல்ல நம்பரா இருந்தா அது உங்களை பிடிக்காது, பிடிச்சால் போன்னு சொல்லிடும். இவ்வளவுதான் விஷயம். இல்லை அப்படின்னா அது வச்சு செய்யும், அருமையா செய்யும். நல்லது அல்லாத நம்பர் அப்படியே வேலை செய்யும். போன வாரம் கூட ஒரு சிக்கல் நடந்தது. நாங்க நம்பர் தான் நோட் பண்ணோம். 2 பேர் சேர்ந்து நாங்க நோட் பண்ணோம். அது அந்த எண்கள் பக்காவா வேலை செய்யும். வெட்டி செலவு அவ்வளவுதான், தண்ட செலவு வேற ஒன்றும் இல்லை. சம்பந்தம் இல்லாத தண்ட செலவு. சும்மா நின்ன பைக்கை இடிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். சும்மா நின்ன பைக்கை இடிச்சு அந்த பைக்கான கண்ணாடி உடஞ்சிருச்சு. இவருக்கும் பிரச்சனை, பணம், தண்ட செலவு, இவ்வளவுதான். அங்க ஒண்ணும் நடக்கல, பிரச்சனை எதுவும் இல்லை. தேவையில்லாம இடிக்கிறதுக்கு ஏன் போகுது? இவருடைய வண்டி நம்பர் அவருடைய வண்டி நம்பரும் பிரச்சனை ஆகுதுங்க. அப்ப அந்த எண்கள் நமக்கு தேவையில்லாத செலவுகளை உருவாக்கும். நமக்கு உருவாக்குன்னு இல்லை, உங்க காசை கரைக்கும், உங்க கண்ணுக்கே தெரியாது. இங்க பூராமே காசை கரைக்குது. இங்கயா வாழ்க்கையில பணத்தை தவிர இன்னைக்கு யாரும் எதையும் தேடுறது இல்லை. மனுஷன் நல்லா இருக்கான்னா பணம் வச்சிருக்கான், அவ்வளவுதான். பணம் இருந்தா அவன் நல்லா இருக்கான், இதுதானே மதிப்பே. இன்னைக்கு யாராவது ஆளை இட போடுறாங்களா? மனசை குணமெல்லாம் செத்து போச்சு. குணமெல்லாம் பாக்குறது கடைசியில எப்ப வயசான தான் குணம். அப்பா அவர் எத்தனை வருஷம் என்ன வாழ்ந்தாரு? ஆமாமா, பணம் வச்சுக்கும்போது நிறைய ஆனா இன்னைக்குதான் உட்காந்துருக்கான். எப்படி? அவன் வயதாகும் போதுதான் அவனுடைய பண தேவைகளை அவன் வேலை செய்ய முடியாத போதுதான் அங்க மனிதன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத பாக்குறாங்க. இன்னைக்கு எல்லாரும் அப்படி குறைஞ்சு போச்சு. இருக்க வரைக்கும் பணம் இருந்தா அவன் நல்லவன். 4 வீடு கட்டிட்டானப்பா, 2 கார் வச்சிருக்கானப்பா, ஓகே, அவன் செட்டில்டப்பா, நல்லா சம்பாரிச்சிருக்கான். எங்க சம்பாரிச்சான்? எல்லாரும் என்ன ரோட்லயே ஓடிட்டு இருக்கு, அவன் மட்டும் தான் சம்பாதிக்கான.
உலகத்துல எல்லாருமே உழைப்பாளிகள் தான். எந்த மனிதனா இருந்தாலும் வேலை செய்யாதவனை இறைவன் படைப்பதில்லை. அத்தனை பேரும் வேலை செய்யறோம், அத்தனை பேரும் உழைக்கிறோம். அவங்களுக்கு தகுந்த விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இங்க ஜீவனம் என்பது சனி பகவான். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்துல ஜீவனக்காரனா ஏன் கொடுத்துருக்கான்? அவன் வாழ்க்கையில இந்த உடலையும் உயிரையும் அவன் எந்த அளவுக்கு இதை வளர்க்குறான் அப்படிங்கிறது அங்க வருமானம். அப்போ உழைக்காமல் எவனுமே சாப்பிட முடியாது. உழைக்காம சாப்பிட்றான்னா அவன் சொகுசாலி, அவ்வளவுதான். அவனுக்காக இன்னொருத்த உழைப்பான், இவ்வளவுதான் விஷயம். எப்படி உழைக்காம சாப்பிட்றான்னா இவன் சாப்பிட்றதுக்கு சேர்த்து இன்னொருத்த உழைக்கணுமே தவிர உழைக்காத வருமானம் யாருக்குமே கிடையாது. யாரும் சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாரும் வேலை செய்யறோம். ஆனா அதுல ஜெயிக்கிறவனை வெற்றி பெற்றான்னு சொல்றோம், நல்லா வாழ்ந்துட்டான்னு சொல்றோம். அதெல்லாம் கிடையாது. அதுக்கு உங்களுக்கு விதிப்பயன் இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடறோம். ஒரு வேலைக்கு போறீங்க, டக்குன்னு போகணுன்னே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுது, வேலையும் பிடிச்சி போயிடுது, உங்களை மேலாளருக்கு பிடிச்சி போயிடுது, உடனடியா அடுத்த ப்ரமோஷன் போறீங்க, சம்பளம் சேர்த்து கொடுக்குறான், நீங்க மேல மேல போயிட்டே இருக்கீங்க, அவ்வளவுதான். அப்ப அங்க நீங்க growth ஆயிடுறீங்க. உங்களுக்கு அவருக்கு முரண்பாடாச்சுன்னா என்ன பண்ணுவான்? இவனை விட்டு வேற ஆளை போடலான்னு நினைப்பாங்க. வருமா வராது. அப்ப அந்த இடத்துல நீங்க வேலை செய்யலைங்கிறதா காரணம் அல்ல. அவர்களுக்கு உங்களுக்கான பிரச்சனைகள் உருவாகுது. அப்போ நீங்க தொழில முன்னேறக்கூடாதுன்னு உங்க விதி பயனே இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப இதைத்தான் அனுபவிக்கிறோம். இப்ப எல்லாரும் வேலை செய்யறோம், கஷ்டப்படுறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். யாரும் காசு சேர்த்தக்கூடாது, நாம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. இங்க விதி பயனை அனுபவிக்கிறோம். இந்த கர்மம் என்பது நம்ம அனுபவிச்சாகணும். ஆனா நமக்குன்னு வரக்கூடிய வருமானத்தையாவது நம்ம ரெகுலரா வச்சுக்கணுங்கிறத இங்க விஷயம். நீங்க நம்பரை பயன்படுத்திட்டா பூரா கோடீஸ்வரனால ஆக போறது இல்லை. நாம சம்பாதிக்கிற பணம் தேவையில்லாமல் செலவாக கூடாது. ஒண்ணு, முதல்ல நமக்கு வர வேண்டிய வருமானமோ வர வேண்டிய தொகையோ உள்ள வரணும், இதெல்லாம் இருக்கணும். அப்ப வருவதற்கான ஒரு வழியும் அதை நாம சரியான முறையில செலவு பண்றதுக்கான வழி, அதுக்கப்புறமா தான் அதுக்குள்ள ஒரு அமௌண்ட் சேவிங்ஸா இருக்கணும். சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரை இல்லாத வீடுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இல்லையா? சேமிப்பு இல்லாத குடும்பம் கூரையே இல்லாத வீடு. ஏன்? இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே தெரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா வர்ற காசு பூரா அடுத்த மாசம் சம்பளம் வரும்னு செலவு பண்ணிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு சிக்கல் பிரச்சனைகள் வரும்போது பணமே இல்லை. அப்ப எதையோ ஒன்று கொண்டு வைக்கணும், நாம் ஏதாவது பண்ணி ஆகணும், எல்லாம் கடன் வாங்கணுங்கிற சூழ்நிலை தான் எல்லா மனிதனும் இன்னைக்கு இருக்கான். அப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிப்பு பழக்கம் வரணும். இது எல்லா நேயர்களுக்குமே சொல்றோம். சேமிப்பு பழக்கம் இல்லாத குடும்பம் இருக்கக்கூடாது. நீங்க என்ன சம்பாரிச்சீங்கனாலும் சரி, கொஞ்சமாவது சேமிங்க. சேமித்து வைப்பது ஒரு காலத்துல உங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் உதவுவார். அந்த இடம் என்ன அப்படிங்கறது நீங்க உணரும் போது அது புரியும். அதனால சேமிப்பு இருக்கிற பழக்கம் வரணும். அப்போ முதல்ல அக்கௌண்ட்ல பணம் வரணும், அதை நீங்க சரியான முறையில செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல மிச்சமாகும். இதான் விஷயம். ஐயா 5000 ரூபா கூட சம்பாதிங்க. அந்த 5000 ரூபாயில நமக்கு தேவையான நிறைவுகள் போக உங்க கையில ஒரு 1000 இருக்கிட்ட 500 இருக்கணும். இந்த மாசம் 500 ரூபாய் இருக்கப்பா அப்படின்னு சொன்னாதான் ஒரு வாழ்க்கை சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா இப்படி சந்தோஷம் கிடைக்கும்? கண்டிப்பா கிடைக்காது. அப்போ நீங்க எல்லாருமே சரியான முறைகள்ல பயன்படுத்தி இந்த ஏடிஎம் பின் நம்பர்லாம் சரியா மாத்திக்கிங்க. அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா எல்லா நம்பரையும் தெரிஞ்ச நம்பர் எல்லாம் போட்டு போட்டு பிரச்சனை ஆயிடாதீங்க. உங்களுடைய ஏடிஎம் பின் நம்பர், மொபைல் பாஸ்வேர்ட் நம்பரு, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்திற்கு மிக மிக முக்கியம். ஏன்னா அதுக்காக இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். பொருளாதாரம் இல்லாத வாழ்க்கை சிறப்படையாது. அப்ப இந்த பொருளாதாரமே பேங்கு தான். அந்த பேங்கு, ஏடிஎம் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து பின் நம்பர் மூலமா அத்தனை இயக்கங்களும் நடக்கிறதுனால இதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிங்க. அதுக்குதான் நாங்க இவ்வளவு விஷயம் சொன்னோம். நம்ம ராஜநிலை எண்கள் அதற்கு மிகவும் உதவுகிறது. இது பக்காவா வேலை செய்யும். அதனால பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை நேயர்களுக்கும் எங்களுக்கு தெரிந்த அனுபவ கருத்துக்கள், ஏன்னா இது எல்லாமே கொடுத்துருக்கோம், எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்சதுனாலதான் அங்க பணம் வெளியே போகாதையாவது இருக்குதா, நம்ம கைக்காவது செலவுக்கு வருதாங்கிற அளவுக்கு பார்த்துட்டு தான் இந்த விஷயங்கள் பேசுறோம். அதனால எல்லாருமே இந்த ராஜநிலை எண்கள் அப்படிங்கிற விஷயத்த கவனமா பயன்படுத்தணும். நாங்க சொன்னாலே உங்களுக்கு ஒவ்வாத நம்பரோ உங்களுக்கு ஆகாத எண்களையோ அதுல போற்றாதீங்க. நல்ல எண்களா இருந்தாலும் உங்க ஜாதகத்திற்கு எது ஃபேவரபிளா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ்வேர்டு போடுங்க. ராஜநிலை ஜோதிடர்களை அணுகி உங்களுக்கான விளக்கங்களை வாங்கிக்கிங்க. வாங்கி உங்களுடைய ஜாதகத்தோடு தான் அதை ஒப்பிட்டு பார்த்து தான் எண்கள் கொடுக்க முடியும். வண்டி நம்பராக இருந்தாலும் சரி, மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, கார் நம்பராக இருந்தாலும் சரி, ஏடிஎம் பின் நம்பராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான நேரங்கள் கூட அதுல ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இங்க கிரகங்கள் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். 9 கிரகங்களுக்கு 9 நம்பர் இருக்கு.
இந்த செவ்வாய் என்பவன் ஆரம்பிச்ச இடத்துலயே முடியக்கூடிய விஷயத்தையும் கொடுக்குறான். அப்ப ஏன் அப்படின்னா மண்ணிலே பிறந்து மண்ணிலே இறக்கக்கூடியவன் இதே மனிதன் தான். மண்ணில் பிறந்த அனைத்து உயிரினும் மண்ணில் அழிய வேண்டும். 9ஆம் நம்பர் மட்டும் ஏன் கூட்டினா எல்லாம் 9ஆவே வருதுன்னு பாருங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருக்கோம். இப்ப ஏன் வருதுன்னா இதுதான் உண்மை. அப்ப நாம பலம் வாய்ந்த எண்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த 9 அப்படிங்கிற செவ்வாயை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். அதுக்காக வலிமையா இருக்குன்னு எல்லா இடங்களையும் பயன்படுத்தக்கூடாது. ஒரு கிரகம் 2 விதமான தன்மைகளை தான் கொண்டிருக்கும். அப்போ உங்களுக்கு யார் கொடுக்கணுமோ அந்த கிரகம் கொடுக்கும், அந்த எண்கள் வேலை செய்யும். எது கொடுக்க கூடாதுன்னு இருக்கோ அந்த எண்கள் வேலை செய்யாது. அப்ப அதுல என்ன விஷயம் கொடுக்குமோ அதை கொடுக்கும். ஏன்னா எல்லா கிரகம் 2 வச்சிருக்கோம். இங்க உயிர் பொருள் அப்படிங்கிற கான்செப்ட் 2 இருக்கு. அகம் புறம். இதான் நம்ம வள்ளுவரே எழுதியிருக்காரு. அகம் புறம்னு அற உடைமை புக உடைமைன்னு வச்சிருக்காரு. பொருள்ங்கிறது அறம் பொருள் இன்பம். இந்த அறம்ங்கிற குறள்கள் தனியா இருக்கு, பொருள் சார்ந்த குறள்கள் தனியா இருக்கும். இதுக்கு 2ம் இருந்தாதான் இன்பம்ங்கிற கான்செப்ட் போகும். இந்த அறத்தோடு வாழ்ந்து பொருளை ஈட்டி இன்பமாக வாழ வேண்டும்ங்கிறத அவரே சொன்னது அறம் பொருள் இன்பத்துல. அப்ப ஜாதகமே அறம் பொருளாக தான் வேலை செய்யும். அந்த இன்பம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்க அறவழியில் நடக்கணும், பொருளை ஈட்டணும், அதன் மூலமாக இன்பமான வாழ்க்கையை இந்த மனிதன் வாழ வேண்டும் தான் இங்க விஷயம். அதுதான் இங்க கிரகங்களும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு என்ன வேணும், பொருள் வேணும்னா பொருளுக்கு தகுந்த நம்பர் வேணும். இப்ப கல்யாணம் ஆகல அப்படின்னா அவருக்கு கல்யாணத்திற்கான எண்கள் அங்க கொடுக்கணும். இதுதான் விஷயம். ஒரு மனிதனுக்கு இருக்கிறத திருப்பி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. இப்ப கல்யாணம் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கு, பணம் சம்பாதிச்சிருக்காரு, எல்லாமே இருக்கு. ஆனா அவருக்கு திருமணம் ஆகல அப்படின்னா திருமணத்தை தரக்கூடியவன் யார்? அவருக்கு ஒரு உறவு வேணும். அந்த உறவை தருவதற்கான எண்கள் அந்த கிரகங்களினுடைய விஷயமாக ஜாதகத்தில் ஒப்பிட்டு அதைக்கான விஷயங்களை கொடுக்கணும். அதுதான் இங்க ராஜநிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூட்சமான விஷயம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பயன்படுத்துங்க. எல்லா இடத்துலயும் எல்லா எண்களையும் போடாதீங்க. அதான் சொல்றேன், எல்லா கிரகம் எல்லா வேலையும் செய்யும். புதன் படிப்பு கொடுப்பான், படிச்சு பிரயோஜனம் எல்லாமே பண்ணுவான். உங்களுக்கே தெரியும். படிச்ச வேலைக்கு போயிருக்கானா? இல்ல, ஆனா படிச்சிருக்கான். ஏன்? வேலை செய்யறது ஒண்ணும். ஏன் இந்த புதன் ஒரே தானே, படிப்பை கொடுத்தவன் ஏன் அது சார்ந்த வேலையை கொடுக்கல? அவன் படிப்பு அப்படிங்கிற டிகிரி உனக்கு போடுறதுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கான். நிறைய பேர் பாருங்க டிகிரி தான் போட்டுக்கிறோம், அது சார்ந்த வேலையோ தொழிலோ பண்றமா? பண்றக்கூடாது. இந்த கிரகங்கள் இதைத்தான் சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஆனா நீங்க பண்ணாத வேலையை ஒருத்தர் கம்ப்யூட்டர் போய் படிச்சுட்டு அதே வேலையை செய்வான். நீங்க 2 டிகிரி 3 டிகிரி படிக்கிறீங்க, அவன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போய் ஒரு நெட் சென்டர்ல பழகிட்டு என்ன பண்ணுவான்? அதே இடத்துல உட்காந்து உங்களை விட பிரில்லியண்டா வேலை செய்வான். ஏன்? அதுவும் புதன் தான். அப்ப கத்துக்கக்கூடிய விஷயம் என்ன, உங்களுக்கு என்ன கொடுக்குது அந்த கிரகம்? அப்ப நீங்க 5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு அதை விட்டுட்டு வேற படிக்கிறோம். அப்ப படிச்ச படிப்பை எழுதத்தான் முடியுமா ஒழிஞ்சு அதன் மூலமா பொருள் சம்பாதிக்க முடியுமான்னா முடியாது. அப்ப உங்க பேருக்கு பின்னாடி வேணா போட்டுக்கலாம், என்ஜினியர் அப்படி. டாக்டரே நிறைய பேர் சும்மா இருக்கா, உங்களுக்கே தெரியும். டாக்டர் தான் போட்டுக்க முடியும். அவர்கிட்ட கூட்டம் வந்தா தானே டாக்டர். ஆனா கம்பவுண்டர்கிட்ட கூட்டம் வருது. ஏன்? அவருக்கு அதுல தான் பணம் வரும்னு இருக்குது. கம்பவுண்டரே டாக்டர் ஆயிடுறாரு நிறைய இடத்துல. அப்ப இது எல்லாமே இருக்கு. ஒரு கிரகங்கள் 2 விதமான வேலைகளை செய்யும். அப்போ உங்களுக்கு எப்படி செய்யுதுங்கிறது உங்க ஜாதகத்துலதான் இருக்கு. இப்ப யாரு என்ன செய்வாங்க, எப்படி செய்வாங்க, இவரை வச்சு நாம என்ன வாழ முடியுமா? அதான். நீங்க ஒரு நண்பர்கிட்ட போனா அவன்கிட்ட பணம் இருக்கிறதா ஏன் வாங்க முடியும்? உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவை இருக்கா, அவ கொடுக்க முடியுமா? என்கிட்ட இருக்கிறது 5,000 ரூபா தானே, அதை தான் வாங்க முடியும். இன்னொருத்தர் தான் போய் 5,000 கேட்க முடியும். நீ தான் 10,000 ரூபாய் கொடுக்குற அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? தயவு செய்து 10,000 கொடுக்குறோன்னு பார்த்துட்டு போயின்றான், அந்த 5,000 சேர்ந்து போயிடும். கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான் விஷயம். அப்ப புத்திசாலித்தனம் எங்க இருக்கணும்? உங்கள்கிட்ட இருக்கிறத கூடப்பா நான் இன்னொரு இடத்துல வாங்கிக்கிறேன்னு சொல்லணும். அப்பதான் வாழ முடியும். அப்ப இது எல்லாமே கிரகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரிந்து வாழணும். இங்க ஜோதிடம் என்பது மிகப்பெரிய சூட்சமங்கள். அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த இடங்களை பயன்படுத்துங்க. அதற்கு தகுந்த மாதிரியான இந்த எண்கள் அதுக்குள்ள நாம பயன்படுத்துறது இந்த ராஜநிலை எண்கணித ஜோதிடம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்க வாழ்க்கை மேலும் சிறக்கும், சிறப்படையும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வணக்கத்தையும் கூறி, இதுவரையிலும் என்னுடைய கருத்தரங்க பதிவுகளும் சரி, எங்களுடைய நேயர்களுடைய நேரலை நிகழ்ச்சியும் சரி, அனைவரும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறி, அனைவரும் சந்தோஷமாகவும் ஜாக்கிரதையாகவும் இந்த தீபாவளியை கொண்டாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனால நீங்க எல்லாருமே அனைவருமே மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். எல்லா இடங்களையும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை நாம பெறணும். அப்பதான் வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனால தீபாவளியை நல்லா கொண்டாடுங்க. இனிப்புகளும் காரங்களும் வச்சு நல்லபடியா புத்தாடைகளை உடுத்தி பட்டாசு வெடித்து
சிறப்பாக கொண்டாடுங்க, கவனமாகவும் சந்தோஷமாக இருங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த எண்களை ஏடிஎம் பின் எண்ணில் வைத்தால் வெற்றி பெற முடியும்? பேங்கில் நுழையும் போதே 6 இலக்க எண்களில் எப்படி அமைத்தால் பணம் வரும் என ஏடிஎம் பின்னின் ரகசியங்களை மிக சிறப்பாக கூறிய பாரம்பரிய ஜோதிட ஆசிரியர் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு கே. பசுபதி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.